ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 2 பேர் மீன் பிடிக்க குளத்துக்கு போனாங்க. போகும்போதே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. தூண்டிலா இருக்கட்டும், அங்க மீன் கிடைச்சா அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாத்திரம், விறகு இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. மீன் பிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. முதல் நபர் தூண்டில் போடுறாரு. அவருக்கு சின்ன மீனா கிடைக்குது. அதுக்கப்புறம் தூண்டில் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய மீன், அப்புறம் பெரிய பெரிய மீன், அப்புறம் சின்ன மீன், இந்த மாதிரி மீன்கள் கிடைக்குது. எல்லா மீனையும் அப்படியே அடுக்கி வைக்கிறாரு. இவ்வளோ மீன் இங்க சமைச்சு சாப்பிட்டா போதும், சில மீன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க சமைச்சு சாப்பிடுவோம்னு ஒரு பாத்திரத்துல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. அதுல அந்த மீன்களை போட்டு நிரப்பி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம இவ்வளவு மீன் பிடிச்சிட்டோம், நம்ம நண்பர் பக்கத்துலேயே தூண்டில் போட்டுருக்காரு, அவர் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காரு நம்ம பார்ப்போம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, அந்த இரண்டாவது நபர் கொஞ்சம் மீன் தான் பிடிச்சி வச்சிருக்காரு. அதுவும் சின்ன சின்ன மீனா இருக்கு. ஆனா சின்ன சின்ன மீனா பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் இவ்வளவு நேரத்துல நம்ம இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம், அந்த ஆளு இவ்வளவு மீன் தான் பிடிச்சி, கம்மியான மீன் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான், எதனால, என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் நபர் இரண்டாவது நபர் எப்படி மீன் பிடிக்கிறாருன்னு பார்த்தா, அந்த இரண்டாவது நபர் தூண்டில் போடுறாரு. போட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் பெரிய மீனா கிடைக்குது. அதை கையில எடுத்து பாக்குறாரு. அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த மீனை குளத்திலே விடுறாரு. மறுபடியும் தூண்டில் போடுறாரு. இன்னும் பெரிய மீனா கிடைக்குது. அந்த முதல் நபருக்கு சந்தோஷம், ஆஹா இப்போ பெரிய மீன் அப்படின்னும் போது, ஆனா அந்த இரண்டாவது நபர் அதுல சந்தோஷம் எல்லாம் அடையல. இவ்வளவு திரும்பவும் அதை வந்து குளத்திலே விடுறாரு. மறுபடியும் தூண்டில் போடுறாரு. சின்ன மீனா கிடைக்குது. அதை பார்த்த உடனே சந்தோஷமா அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு. இந்த முதல் நபருக்கு கேள்வி நிறைய மைண்ட்ல போயிட்டே இருந்தது. அதனால அவர் கேட்டார் இரண்டாவது நபர் கிட்ட, ஏங்க அவ்வளவு பெரிய பெரிய மீன் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு, அதை கையில எடுத்து திரும்ப குளத்திலேயே விட்டுட்டு இருக்கீங்களே, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க அப்படின்னும் போது, அதுக்கு இரண்டாவது நபர் சொன்னாரு, மீன் எல்லாம் பெருசு பெருசா தான் கிடைக்குது, ஆனா அதை சமைச்சு சாப்பிடுற என்னுடைய பாத்திரம் சின்னதா எல்லாம் இருக்கு, இந்த பாத்திரத்துக்கு எந்த மீன் பொருந்துமோ அந்த மாதிரி மீனை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு முதல் நபர் இன்னொரு கேள்வி கேட்டார், பாத்திரம் சின்னதா இருந்தா என்னையா, பெரிய பெரிய மீனை துண்டு துண்டா வெட்டி அந்த பாத்திரத்திலேயே வச்சு உன்னால சமைச்சு சாப்பிட முடியாதா அப்படின்ற கேள்வி கேட்டார். அதுக்கு இந்த இரண்டாவது நபர் கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அவர் யோசிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைஃப்ல நம்ம இருக்கிற உலகத்துல தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்குது. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யூஸ்லெஸ், இது வந்து பொருந்தாத ஒரு நல்ல வாய்ப்பே இல்லை, அதனாலதான் எல்லாம் தவற விடுறாங்கன்றதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் வந்து இருக்கேன், இதுக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தா மட்டும் தான் நான் ஏத்துப்பேன், மற்ற வாய்ப்புகள் எல்லாம் நான் வந்து அப்படியே விட்டுருவேன், அது எனக்கு தேவையில்லாத வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நார்மலான ஒரு லைஃபே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இந்த டைம்ல தான், இந்த சைஸ்ல தான், இப்படிதான் வரணும் அப்படின்ட்டுலாம் அது வராது. அது வரும். சில வாய்ப்புகள் ரொம்ப பெரிய வாய்ப்புகளா கூட இருக்கும். அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு கம்ஃபர்ட் இல்ல, அந்த வாய்ப்பை நம்ம அடையணும்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியதா இருக்கும், சில தியாகங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். ஏன் சில வாய்ப்புகள் வந்து அதுவே ஒரு காரணம் தான், நம்மளை புஷ் பண்ணி அடுத்த நிலை கொண்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படின்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். ஆக்சுவலா கிடைக்கிற வாய்ப்புகள் நல்லா இல்லாத வாய்ப்பு, நமக்கு உதவாத வாய்ப்புன்றதால நம்ம வந்து தட்டி கழிக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் தான் நான் வந்து அதை ஏத்துப்பேன், நான் இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்றோம். அப்படி இருக்காதீங்க. எப்படியாப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் சரி, உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த வாய்ப்புகளை மாத்துறது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நீங்க அது கொஞ்சம் அடாப்ட் ஆகுங்க. ஸோ இப்படி வருதா, இது நான் இப்படி பண்ணணும், இது எனக்கு ஏத்த மாதிரி இப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அதையும் நீங்க வந்து பயன்படுத்த பாருங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை உங்க சூழ்நிலையை காரணம் காமிச்செல்லாம் நீங்க தட்டி கழிக்காதீங்க. உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்களுமே அந்த வாய்ப்பை மாத்த பழகுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போறது ஒன் பேட்டில் ஆஃப்டர் நதர் அப்படின்ற படத்தோட கதை நரேஷன் தான். அந்த ஸ்டோரி நரேஷனை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.